ஓகேவா? This is my room. This is my lab. This is my room. This is my lab. All business. Business lab. என்ன பிசினஸ் அப்படி? என்ன விததாருன்னு உங்களுக்கு மூவி. டவுன்லோட் கட்டகஸ்தி மூவி. இட் மூவி. ஓகே கிளம்பு. கிளம்பு. நம்ம வாங்கி என்னடா அது? டேய் மணி 10 கிளம்பு. இங்க நாளைக்கு நாளைக்கு இல்ல இன்னைக்கே போணும். நாளைக்கு சரி ஓகே. ட்ரெயின். இப்படி கட்டிட்டு அதுல போடுங்க ஐயா. ரைஸ் இதுல தூங்கிட்டு போலாம் பாத்து. ஏய் செருப்பு பிஞ்சு கிளம்புடா. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? சரி ஓகேவா கிளம்புவோமா? 10 மாமா கிளம்புடா. 10 டேய். ஏய் வாடா. சோனுக்கு எல்லாரும் காசு வர போகும்டா வாடா. சோனா. வந்து ஹிந்தி கத்துக்கிட்டாரு சோனு பானு. ஏய் சோனா பானா. மக்களே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை லிங்க் கிளிக் பண்ணுங்க. செல் பட்டன் எங்க இருக்கு? கீழ இருக்கு. ஓ தப்பாக்குதுண்ணா. கேப்சல்ல கொடுங்க 500. என்னடா முடிஞ்சா இல்லையா ஒர்க்லாம்? இது முடிய போகுது, ஒர்க்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாக் பண்ணுறதுக்கும் வந்தோம், பர்சனலாகவும் ஒரு சில ஒர்க் இருந்துச்சு, அதுக்காக தான் வந்தோம். ஒவ்வொரு டயர்டாக இருக்குது, ஏன்னா காலிலேருந்து நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அங்கே வர மாப்பிள்ளை நமக்காக டீ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. हे भाई क्या बोलता है हच्को? எனக்குன்னே வருவீங்களாடா? क्या बोला? किसका बोस का है? समझ இங்க பாருங்க குத்துறாரு பாருங்க. எட்ட பசி மாப்பிளை. அபிகாவ் யூ देखो உங்களா தூக்கியோனா நீ பாரு. ஓ பாரா. ஓகே பை. அபிகோ என்னடா சுக்ரியா. நோ தேங்க்யூ சுக்ரியா. ஓ சாமி, உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன். அவன்கிட்ட நம்ம சாய் கொடுத்தோம், ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கே ஒருத்தர் வந்தோன்னே டக்குன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டான் அந்த சாய். ஸோ இந்த அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா ஹிந்திக்காரங்களே என்ன நல்லவங்க இருக்காங்க, சில பேர் இருக்காங்க நல்ல டைப், மேலே நல்லவங்க இருக்காங்க. ஆனா சில பேர்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம கூடயே ஒரு சில பேர் இருக்காங்க. யாரு தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன்னா காலையிலே பார்த்துருப்பீங்க அவர் சாப்பிட்டதை. அப்ப கிதரா பையா क्या लिस्ट? அவர் போயிட்டு என்னடா அதாவது அவளுக்கு சொல்ல போல அண்ணன் கத்தி காட்டில் விட்டா நம்ம எப்படி அவதிப்படுவோமோ அது மாதிரி தான் அவன் இந்த 3 நாள் அவதிப்பட்டு இருக்கான். அவளால் எங்கேயும் போக முடியல, அவள் நினைக்கிறத அவளால் கேட்க முடியல, ஏன்னா அவளுக்கு மொழி தெரியல. இவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு நம்ம ஆளுகளுக்கு தெரியல, இவனுக்கு தெரிஞ்ச ஹிந்தியும் நம்ம ஆளுகளுக்கு தெரியல, இவன் பேசுகிற தமிழும் அவளுக்கு புரியல. அதனால் அவனால் சத்தியமாக முடியல. ஏன்னா இது வெளியூரோ வேறு ஊராக இருந்துருந்தான் செய்யன், இவன் நினச்சதை கேட்டிருப்பான், வாங்கியிருப்பான், அவன் எங்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டானா அங்கெல்லாம் போயிடுவான். இங்கே அவனால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே அவன் எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தான் ஆகணும். ஏதாவது அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு வேணும்னாலும் சரி, இல்லை அவன் எங்கேயாச்சும் போகணும், இல்லை எது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அவனால் கேட்கவே முடியாது. என்கிட்ட தான் வந்து மாப்பிள்ளை பேசுவாப்பிள்ள அவன் சொல்கிறது புரியல. இதில் என்ன ஆகிடுதுன்னா, மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம பாய்ஸ் நம்மளை சுற்றிடுறாங்க. பாய் உங்களுக்கு என்ன வேணும் இது வேணும் அது வேணும். அவன் கையை பிடிச்சி என்கிட்ட 10 கடை இருக்குது, இந்த கடையில் இது இருக்குது அது இருக்குங்கிறாங்க. இவனுமே ஒரு சில ஆளுங்களோட ஓடிடுறான். இவனுக்கு ஹிந்தியே தெரியல. இவனே ஒரு கட்டத்தில் என்னை விடுங்கடா அப்படின்னாலுமே அவங்க விடப்பாடுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இவன் தமிழ் பேசிவே அவங்களுக்கு தேவை இவனை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் போட்டே ஆகணும் இன்னைக்குன்ட்டு. இதுல எந்த கவலையும் இல்லாத ஒரே ஆள் இவன் தான். ஒட்டுக்குன்னே இருக்கான் கடலை. என்ன தாண்டா அப்படி பேசுவ? இதுல வேற இவனுக்கு இன்னைக்கு காலேஜ் ஓப்பனா, அதனால கால் பண்ணி ஏன்டா அந்த காலேஜ்ல ஒரு அட்மிஷன் போட்டுக்கிறதுக்கு நேற்று ஒரு ரீசன் சொன்னா, அது தரமான ரீசனு. சொல்லடா, கண்ணை காட்டுறான். அவரு பிரேமம் படம் மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு இவனோட லைஃப்ல.
இதுல என்ன ஒரு ஹைலைட்னா ஃப்ரெண்டு யாருக்கோ அடிக்கிறான், அவன் நீ தான் காலேஜுக்கே வரல, எதுக்கு நொய் நொயின்னு அடிக்கிற, போனை வைன்னு சொல்லி மூஞ்சில அடிச்ச எதுக்கு அது கிளாஸ் ரூம்ல வந்திருக்காங்க. அதான் எதுக்கு நீ நொய் நொயின்னு அடிக்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டான். இதுல வேற எண்ணி சொல்றான் 32 பொண்ணுங்க இருக்கான் இவன் கிளாஸ்ல. சொன்னி அது எப்படி அது கூட 32 லடிக்கி யூ போலோ. நான் கேட்டேன் அத யூ போலோ 32 லடிக்கி. அதாவது நீங்க வந்து கிளாஸ்ல இருக்கிற பொண்ணை தான் கவுண்ட் பண்ணுவீங்க. ஆனா என் மாப்பிள்ள அப்படி கிளாஸ்ல இருக்கிற பொண்ணு பிளஸ் ஸ்டாஃபையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுவான். இவரு ஆயமாவையும் எல்லாத்தையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி அதுல ஏதாவது ஒண்ணு துக் பண்ணுவான். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நல்லா வாட்சா போட்டாரு. பிள்ளைங்களா இருக்குங்க, ஐயோ பேச தெரியல, அதனால அதான் அவளுக்கு ஒரு பதட்டம் முடியல. அந்த 2 லடிக்கி தானே பார்த்துட்டு கே பையா அவனே பாக்குற பைசா எதுவும் சொல்லுதுடா பையா. ஆனா இந்த விஷயத்துல இது பிரதர் அண்ணா அப்படின்னு எதுக்கு நீ அண்ணன்னு சொன்ன, அவனுக்கு தெரியாதனால என்னன்னு தெரியல அவளுக்கு. அதாவது என்னன்னா அந்த இடத்துல ஐயோ இவங்க முன்னாடி வந்து இந்த பொண்ணுங்க வந்து நம்ம கிட்ட பேசுது, இதை எதையாவது வீடியோ எடுத்து விட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிருவோம் ஒரு பயம் அவனுக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்ப வரீங்க, எப்ப வரீங்க? அல்டிமேட் லெவல். டெல்லிக்கு வந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், சம்சா இங்க வந்துட்டு தாறுமாறு சூப்பரா இருக்கு. நேற்று ஒரு ஆளு சம்சா கொடுத்தாங்க, சரியான சூடு. அந்த மலைக்கும் அதுக்கும் அல்டிமேட். அதுவும் இந்த தேவையில்லாம அதுல ஒரு 2 சட்னி இருந்துச்சு, பச்சை சட்னியை ஊத்தி தின்னு. தேவையில்லாம அந்த பச்சை சட்னியை ஊத்தி தின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 தடவை போயிருப்பியா பாத்ரூம் தெரியாம. அதாவது பச்சையா போதுங்க. எப்படி புதினா சட்னி இருக்கும், இது ஏதோ ஒரு மிளகாவையும் பூண்டையும் மட்டும் போட்டு அரைச்சி அது ஒரு உரப்பு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது அப்புறம் 2 சட்னி வச்சிருந்தாங்க. நம்ம என்னைக்குமே இந்த சம்சாக்கெல்லாம் வந்து இந்த சட்னி எல்லாம் தொட்டுலாம் திங்க மாட்டோம், வடை மட்டும்தான். வடைக்குதான் இவங்க என்ன பண்ணாங்க, ஆர்வத்துல ஊத்துறாங்க. அதாவது அதை ஊத்துலாம் கூட பிரச்சனை இல்லை, அதை எல்லாம் பண்ற சட்னில ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறாங்க. அந்த சம்சாவை ஊற வச்சு அந்த சம்சாவே நினைஞ்சதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சரன்னு வேலையாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் அறினுப்பா. எதுவா இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் சென்னையில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு வந்து பர்ச்சேஸ்க்கோ இதுக்கோ வந்தீங்கன்னா ரூம்லயே உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கணும். அங்க வெளியில வந்து வெறும் வாஷ்ரூம்னா ஒன் பாத்ரூம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாக்கி வேறு எதுக்கும் நம்ம அந்த பாத்ரூம் பக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஃபுல்லா பீடாலேயே வச்சிருப்பாங்க பெயிண்ட் அடிச்சு. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஏன் ப்ரோ படுத்து கிடக்கீங்க? என்ன அதாவது அவன் என்ன வச்சுக்கிறேன்னா இதுக்கு மேல என்ன நடக்கணும், அதான் நடந்துருச்சு அப்படின்ட்டு. உண்மையிலே டஃப் தானே ப்ரோ உங்க இது? அவ்வளவுதான் கட்டிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு சோலி முடிச்சு. ஒரு மாப்பிள்ள வந்துட்டான், நல்ல தம்பி. क्या पूरा के नाता अடிச்சு நானும் அவங்க ஊருடா இது, அவங்க இடம்டா இது, எந்த இடமா இருந்தா இது வந்து இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்ற மாதிரி நம்ம கண்டுக்க மாட்டோதான் அவளை விட்டு குத்துலாங்களா நம்ப மாட்டா உட்காந்துருக்கோம். லாவரே வரத்துல ஹிந்தியில சொல்லி तुमको मैं डिस्टर्ब नहीं किया, कौन डिस्टर्ब किया उसको आप मारो அப்படின்ட்டு. யாருனே தெரியாது वो आदमी कौन है அப்படின்ட்டு ஆளு. அதுவும் இல்லாம இவங்க ஆல்ரெடி நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இவங்களை விட்டுக்கிட்டு நம்ம ஸ்டேட்ல விட்டுட்டு அடிக்கிறோங்கிற காண்டு வேற இருக்கு. 2-3 பேர் என்கிட்ட பஜார்ல கேட்டாங்க, என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க, என்னண்ணா நீங்க என்னண்ணா உங்க ஊருக்கு வந்தா நீங்க என்ன எங்க ஆளுங்கெல்லாம் அடிக்கிறீங்களாம்ல அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், பையா நான் உங்க ஆளுங்களை பார்த்தேன்னா நான் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். உங்க ஆளுங்க தான் வந்துட்டு எங்க வீட்டையே கட்டினாங்க, எங்க ஏரியால வந்து ரோடு போட்டதே உங்க ஆளுங்க தான் சுட்டி
அவையில வெயிட்டா வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. வீட்டோட சாப்பாட்டு கஷ்டம்னா என்னங்கிறத இவனும் அவனும் புரிஞ்சுக்கிட்டான். அவன் சொல்றான் காலைல என்கிட்ட, ஏய் எனக்கு வந்து உடம்பே இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு. ரீசன் என்னன்னா சாப்பிடவே இல்லையே. ஏண்டா உனக்கு அந்த ஃபீல் வந்துச்சோ இல்லையா? கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க. சோ எதுவுமே இல்ல, அதெல்லாம் அந்த அண்ணா அழுகுறாங்க. தேவையில்லாம வந்துட்டேன்டா. போலோ ஏ இங்க பாருங்க, பாருங்க. வெல்கம் பேக். ஏ இங்க பாருங்க. ஏ இங்க பாருங்க. போலோ அவ்வளவுதான். அவ்வளவுதான். மக்கா. Tell 1 2 3. அதுல பாக்குறீங்களா? This. ओके ये कैमरा दिखाओ. मुश्किल भाई कई वॉच करको सेलफोन. ओके बाय वेलकम बैक. हे இங்க பாருங்க. ஓகே हे இங்க பாருங்க vlog. Sound. வெல்கம் பேக். ஹே இங்க பாருங்க vlog. இப்படியா இப்படி பண்ணுவோமா? இப்படி ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? யா பை. ஓகே ஆ ஹே ஹே வெயிட்டா வெல்கம் பேக்டா. ஐயோ ஓகே அவன் ஆக்சுவலி நம்ம பேஜ் நம்மளே தப்பா இது பண்றோம். ப்ளீஸ் அவன் தப்பா பண்ணா சரி. Okay. நம்மளே ஸ்டார்டிங் சொல்லுவோம். ஓகே வெல்கம் பேக். ஹே இங்க பாருங்க vlog. வெல்கம் பேக். ஹே இங்க பாருங்க vlog. இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து கரோல்பாக் மார்க்கெட்ல இருக்கோம். இதுதான் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல தான் வந்துட்டு எல்லா ப்ரைஸும் கம்மியா இருக்கும். நம்ம போய் அப்படியே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏதாச்சும் நம்ம ஐட்டம் ஏதாச்சும் ஒன்று வந்தா நல்லா இருக்கும். 180 நெய் 180 உமையும் போது தெரியுது அப்படியே எல்லாமே. ஏய் நீ சுத்த போறாங்கடா. வாடா விட மாட்டேங்கடா. செந்தில் குணா வேலு தம்பி இவங்கெல்லாம் அன்பு வாழ்க்கையில நிக்கிறது ராஜன் தான். சுத்து போடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போய் எல்லாரையும் பார்ப்போம். நீ ஓடி போனப்போ எந்த பேக் எடுத்துட்டு போன? இந்த பேக்கா இல்லை இந்த பேக்கா?